இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டி. வெல்கம் டு அஞ்சரப்பெட்டி. நான் உங்க ராஜ்கமல் மறுபடியும் சென்னையில இருந்து சூப்பரா இன்னைக்கு ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருக்கேன். வந்திருக்கோம். அந்த வீட்டுல இருக்க எல்லா செவரும் பாத்தீங்கன்னா அழகா மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. யார் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கீதா. கீதா, சுத்தி இருக்க இந்த ஆர்ட் எல்லாம் போட்டு உங்க பேரனை பத்தி சொல்லுங்க. அவன் பேர் ஜி ஆகாஷ். அவன் வந்து வரைஞ்ச 2வது நாளே ஃபுல்லா, அதாவது பெயிண்ட் அடிச்ச 2வது நாளே வரைய ஆரம்பிச்சாச்சு. சரி, அவனுடைய எழுதுற நோக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க வேணா பண்ணுன்னு சொல்லியாச்சு. இந்த ரூம் அந்த ரூம் எல்லா இடமும் அழகா வரைஞ்சிட்டான். அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேலைக்கு போனதுனால பிள்ளைகளோட சந்தோஷமா அனுபவிக்க முடியல. பேரன் மூலமா தான் நாங்க அதை அனுபவிக்கிறோம். அதனால நாங்க சந்தோஷமா அதை என்ஜாய் பண்றோம். அஞ்சரப்பெட்டி நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும், அந்த கருத்துக்களை சொல்லுங்க. அஞ்சரப்பெட்டிங்கிற நிகழ்ச்சியை ஜி டிவில நிறைய முறை பார்த்திருக்கேன். அதுல எப்படியாவது ஒரு தரம் கலந்துக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நிஜமாவே அதுவும் நீங்க பக்கத்துல நின்று பேசுறீங்க, அது முகமாக ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு உங்களெல்லாம் பார்த்து. நிஜமாவே. ஆமா, உங்களோட சமையல் திறமையை நீங்க இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நிஜமாவே என்ன பண்ணி அஞ்சரப்பெட்டியோட ரசிகர்கள் எல்லாத்தையும் அசத்த போறீங்க? இதாவது இந்த காலத்துல வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்க்கு நல்லா இருக்கோ அவ்வளவு கூட உடம்புக்கு கெடுதல். நம்ம வீட்டு அஞ்சரப்பட்டிக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. இதை ஒரு சுதா பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த சுகர், பிரஷர், அது இந்த ஹார்ட் பிரச்சனைக்கெல்லாம் கூட இது எல்லாமே இந்த தொழில். மக்கள் தலைவர் அந்த காலத்து இன்னி கடைசி வரைக்கும் 75 வயசு வரைக்கும் அப்படியே இருந்தாருன்னா தங்கபஸ்மம் அதெல்லாம் சாப்பிட்டுருக்க அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்துல நம்ம இதை நம்ம சாப்பிட்டாலே தினம் கொஞ்சம் முதல் காலத்துல இதை சாப்பிட்டு போனாலே எந்த விதமான வியாதிகளும் நமக்கு வராது. அதாவது பெரியவங்க வந்து புக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட வயசு வந்து அவங்களோட அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு நான் அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சரப்பெட்டி அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியோட பேரையும் சொல்லிட்டாங்க. அதுல இருக்க சாமான்களே போதும் இந்த தொழில் பண்றதுக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப இது பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை அதெல்லாம் சொல்லுங்கம்மா. வெந்தயம், உலர்ந்த வேப்பம்பூ, தனியா, சுண்டைக்காய், சுக்கு, மிளகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், புளி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஓகேம்மா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸா அடுப்பை பத்த வச்சிருவோம். அடுத்தபடியா கடாயை வச்சிடலாம். ரைட், அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. எண்ணெய் விடணும். எண்ணெய் என்ன இது? கடலை எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில். எத்தனை ஸ்பூனு? 2 ஸ்பூன். அடுத்தது வெந்தயத்தை எடுத்து கொஞ்சம் அதில் பாதி போட்டா போதும். பாருங்க, அளவு பாருங்க. அது அந்த இதுக்கு கையில போட்டு பாதி போட்டுருக்கேன். இன்னும் போடலாம். ஓகே, முதல்ல வெந்தயத்தை போட்டாச்சு. வெந்தயத்தை என்ன பண்ணணும்? நல்லா வறுக்கணும். பட்ட உடனே நல்லா கவர்ந்து வாசனை வர மாதிரி வறுக்கணும். போட்டோடனே வாசனை வந்துருச்சு கிட்டத்தட்ட. நல்லா வறுக்க ஆரம்பிக்க வாசனை வரும். வெந்தயத்துக்கு இருக்கிற நல்ல குணங்களை பத்தி சொல்லுங்க. இந்த வெந்தயம் வந்து வயிற்று புண்ணு ஆத்துறது, அதுல சுகர் இருக்குவா பிரஷர் இருக்குவா இதை சாப்பிட்டாலே கண்ட்ரோல் பண்ணும். சுகர் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணும். வயிறு வலி அதிகமா இருந்ததுனாக்க இந்த வெந்தயத்தையும் இந்த மோரையும் சாப்பிட்டாக்க வயிற்று வலி யாருக்கு இருந்ததுன்னு தெரியாம பண்ணும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நமக்கு டாக்டர் கிட்டே போக வேண்டாம், கிச்சன்லயே டாக்டர்ஸ் இருக்காங்க. வெந்தயத்தை இப்ப வறுத்தாச்சு. அடுத்து என்னமா பண்ணணும்? அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு என்ன பாருங்க, எவ்வளவு எண்ணெய் கொஞ்சம் ஒண்ணு போதும். கொஞ்சமா போதும். வேப்பம்பூ பாதி போடுங்க. வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூக்கு இருக்கிற நற்குணங்களை பத்தி சொல்லுங்க. வேப்பம்பூ வந்து இந்த ஏப்ரல் மாசம் வருஷம் அந்த சமயத்துல இந்த வேப்பம்பூவே கிடைக்கும். மற்ற வருஷத்துல கிடைக்காது. அப்போ இதை சேர்த்து வச்சிருந்தோம்னா வயிறு அப்செட் ஆகுது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல விஷயம். இது இந்த வேப்பம்பூ எங்க கிடைக்கும்? வேப்பம்பூ வந்து சித்தா இது நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கிறது. காதி கிராமங்கள்லாம் எப்பவுமே கிடைக்கும். டெலிவரி எல்லாம் அந்த பிரசவ காலங்கள்ல எல்லாம் இந்த 5 காயப்பொடின்னு சொல்லி இந்த சுண்டைக்காய், வேப்பம்பூ எல்லாத்தையும் சேர்த்து பொடி கலந்து வச்சுட்டு அவங்களுக்கு சாதமா கொடுப்பாங்க. அது வந்து மிக ரொம்ப ரொம்ப அவளுக்கு உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது அவளுக்கு. பாருங்க, முதல்ல வெந்தயத்துக்கு வயிறு வலி பத்தி சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம இந்த வேப்பம்பூ வந்து பிரசவ காலங்கள்ல பெண்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வேப்பம்பூ ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களே ஒரு மினி டாக்டரா இருப்பாங்க போல. அடுத்து என்னமா வேணும்? அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தனியா. ஓகே, தனியா பத்தி சொல்லுங்க.
தனியா வந்து பொதுவாகவே இதை பித்தம் வாந்தி அது மாதிரிலாம் சென்சேஷனாக இருக்கிறவ இதை வந்து மல்லி காப்பின்னு பொடி பண்ணி போட்டு காப்பியா டிகாஷன் போட்டு காப்பி மாதிரி குடிக்கலாம். அப்படி இருந்துட்டு பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து உளுத்து மருப்பு எல்லாம் வறுத்து இந்த மாதிரி வச்சுட்டு சாதம் கலந்து சாப்பிடலாம். அவசரம்னாக்க பொடியில டப்பா மாதிரி இதை பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டோன்னா வச்சுருந்தோன்னா அவளுக்கு ரொம்ப வீட்டில் கூட ஒரு துணை இருக்க மாதிரி. இப்போ நீங்க எப்படி எனக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்க அத மாதிரி கிச்சன்ல வந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா. அதாவது தனியா வந்து யாரையுமே தனியா விடாது. ஓகே. நெக்ஸ்ட் வாட்? நெக்ஸ்ட் சுண்டைக்காய். என்ன ஆயில் விடணும். ஓகே. பாத்தீங்களா எனக்கு லைட்டா குக்கிங் அங்க. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். அடுத்து ரெண்டா விடுங்க. ரெண்டு. ஓகே. சுண்டைக்காய் போடுங்க. சுண்டைக்காய் என்ன பெரிய சுண்டைக்காவா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அதான் அது. அதான். ஒண்ணு நான் ஒரு 3 போடுங்க. 2 3. ஓகே. போட்டுருங்க. சுண்டைக்காய் பத்தி சொல்லுங்க. புண்ணாத்திர எல்லாமே கேஸ்ட்ரிக்கு எல்லாருமே ரொம்ப நெருங்கினவங்க தான். வாய் கசப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரசம் சாதத்தோட இந்த சுண்டைக்காயை வறுத்துன்னு சாப்பிட்டோம்னா இந்த வாய் கசப்ப அந்த கசப்பு அந்த கசப்பு எடுத்துரும். இந்த வாய் கசப்பு வரும். சுண்டைக்காய் கிட்டத்தட்ட முடிச்சாச்சா? ஓகே டன். கொட்டிடலாமா? கொட்டிடலாம். ஓகே. வாட் நெக்ஸ்ட்? உளுத்தம் பருப்பு 1 2. ஓகே. ஓகே. உளுத்தம் பருப்பு கொஞ்சமா போட்டாங்க. எவ்வளவுமா? 2 ஸ்பூன் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. 2 ஓகே. உளுத்தம் பருப்போட குணங்கள் அத பத்தி சொல்லுங்க. உளுத்தம் பருப்பு வந்து எல்லா தொகையலுக்குமே அது தனி சுவையே கூடுறது காரணமே தொகையலுக்கு உளுத்தம் பருப்பு வைக்கிறது தான், தொகை சேர்க்கறது. உங்களோட ஆத்துக்காரர் அவளை பத்தி சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து கல்யாணம் ஆன புதுசுல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். ஜாயின் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்த்து வீட்டுல பார்த்து அரேஞ்ச் பண்ண மேரேஜ் தான். நல்லபடியா. ஆமா. அப்போ கொஞ்ச நாள் டைம் இருந்தது. உடனே கல்யாணம் பண்ணல. ஒரு 2 மாசம் ஒரு டைம் இருந்தது. அதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. எண்ணெயை விட்டு மிளகு இருக்கா? மிளகு போட்டுருங்க. மிளகு இன்னும் கொஞ்சம் போடலாம். போடுங்க. கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம். சொல்லுங்க உங்க காதல் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அந்த காலத்துலதான் இப்பெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பார்த்து பேசிக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு என்னை விட அவர் ரொம்ப வைக்கப்படுவார். ஐயோ, உங்களோட அவர் ரொம்ப வைக்கப்படுவாரா? ரொம்ப வைக்கப்படுவார். அப்போல இருந்தே அப்படித்தான். ரொம்ப வைக்கப்படுவார். அதனால அவரை ஏதாவது பார்த்து பேசினாலும் நான் பேச முடியும். அப்படி கூச்சப்பட்டு ஓடினா பின்னாடி போய் பேச முடியாது. ராமன் சார் பாருங்க எப்படிலாம் நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க பேசவே இல்லைங்கிறத ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. இந்த என்ன மாதிரி கொதிச்சிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசினார். அப்ப பேசல. அப்ப நிறைய பேசினார். பேசிட்டே இருக்கு. இது வந்து நடந்து எத்தனை வருடங்கள் இருக்கும்? 38 வருஷம். 40 வருட ஒரு காதல் கதையை நீங்க அஞ்சரைப்பேட்டையில ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அதுக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ணணுங்கிற சமையல் மேட்டர் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஒண்ணுமா? எண்ணெய் கொஞ்சம் மிளகாய போட்டுருங்க. ஓகே. எத்தனை மிளகா? 3 போடுங்க. 4 இருக்கு. 4 போடுங்க. 4 போடுங்க. அப்புறம் என்ன ஆச்சு காதல்? அப்புறம் வந்து பாத்துட்டு நீ இப்படி ஒரு நாள் இப்படி கூச்சப்பட்டு ஒரு நாள் பார்த்து பிடிச்சிட்டார். இல்ல நீ இது மாதிரி பார்க்காம போற. எனக்கு எங்க அண்ணா அந்த மாதிரி இவராவது கொஞ்சம் நின்று பேசணும். அவரும் அப்படியே இருந்து அப்படியே ஓடி நம்ம வாழ்க்கை நல்ல சுவாரஸ்யமா ஓடி போயிடுச்சு. அப்ப நிச்சயதார்த்தம் ஆகிதான் இந்த 3 மாசம் கேப். நிச்சயதார்த்தம் ஆன ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு அந்த காலத்துல ரொம்ப சட்டுன்னு பேசுறதோ போறதோ வரதோங்கிறது கொஞ்சம் கிடுபிடிதான். அவர் வந்து இத்தனை நாள் பின்னாடி வந்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? கண்கள் இரண்டால் இப்ப என்ன கண்கள் இரண்டால் அப்படின்னு போறோம். அப்ப அந்த காலத்துல அந்த அது 2 பேரு லியோனி பேசுற போது கூட சொல்லுவான். அங்க 2 பேரும் காதல் இருக்கா, அங்க ஒருத்தருக்கா அங்க காதல் அங்க இருக்கா, இது ஒண்ணு பார்த்து திரும்பி மனசை பிடிங்கிட்டு இருக்கோம். அது அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒரு அழகான ஒரு காதல் கதை. அன்பார்ச்சுனேட்லி ஒரு 40 வருஷம் லேட்டா போச்சு. அவ்வளவுதானே. அது லேட்டா இருக்கலாமே தவிர லேட்டஸ்டா இருக்குல்ல. ஐயோ, அடுத்த ஆங்கர் இவங்க தான் நினைக்கிறேன் நம்ம ஷோக்கு. லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா அவங்க லவ் ஸ்டோரியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்மார்ட்டா சொல்லிருக்காங்க. ஓகே. அடுத்தபடியா நம்ம சமையல் என்ன பண்ணணும்? என்ன கொஞ்சம். ஓகே. வாட் நெக்ஸ்ட்? இந்த புளி. இல்ல இதுக்கு நம்மளுக்கு எது ரொம்ப ஆப்டா யூஸ் ஆகும்? சீடு இல்லாதது நமக்கு சௌரியமா இருக்கும். கொட்டை இல்லாதது எடுத்தா. ஓகே. சூப்பர். ஏன்னா நல்ல குணங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லார்கிட்டயும் இருக்கு. உபயோகப்படுத்த மனுஷால பொறுத்து எல்லாமே. சூப்பர். அடுத்தபடியா கருவேப்பிலை மட்டும் போட்டுருங்க. இப்ப நம்ம அப்படியே கரெக்டா இருக்கணும். கருவேப்பிலை கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. ரொம்ப
இப்ப யூஸ்வலா கருவேப்பிலையை வந்து சாம்பார்லயோ ரசத்துலயோ எதுல போட்டாலும் பசங்க எடுத்து தனியா வச்சிருவாங்க. சாப்பிடும்போது அது வாயில வந்து நீங்களும் சரி நானும் எல்லாருமே எடுத்து வச்சிருவோம். இது ஒரு அரைச்சு தொகையிலோ அரைக்கிறோம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு சேர்ந்துடும். கண்ணுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு சேர்ந்துடும். ஏகப்பட்ட மேட்டரை கண்ணுக்கு கண்ணா பாட்டி வச்சிருக்காங்க, அம்மா வச்சிருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா கருவேப்பிள்ளைய சாப்பாட்டுல வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்களுக்கோ இல்ல நம்மளுக்கோ வாயில படும் போது அதை நம்ம துப்புறது வழக்கம். பட் இப்படி ஒரு மிக்சர் ஆக்கி கொடுத்துற போது யாராலையும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள போறதே தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட எல்லா நவதானியங்களையும் நீங்க ஃப்ரை பண்ணி உப்பு மாத்திரம் போட்டுருங்க. உப்பு சுக்கு பொடியும் உப்பையும் போட்டுருங்க. ஓகே, இந்தாங்க சுக்கு பொடி. இது பித்தத்தால இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த சுக்கு ரைட். அடுத்து உப்பையும் போட்டுருங்க. உப்பையும் போடணுமா? என்ன லைட்டா போதுமா? பரவாயில்ல, போதுமா? ஓகே, அந்த உப்பு மொத்தமா போட்டுருங்க. சரியா இருக்கும். அதான் வச்சிருக்கேன். சூப்பர். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்து எடுத்தாச்சு. உப்பையும் வறுத்துருவாங்க. உப்பையும் வறுத்துட்டா நல்லா இருக்கும். சேர்ந்து தொகையில சாப்பிடும் போது உப்பு தொகையில போட்டு வறுத்து சாப்பிட்டா இதனுடைய டேஸ்ட் வேற மாதிரி நல்லா இருக்கும். கரெக்ட். ஏன்னா அந்த உப்பு வந்து தனி பிளேவரா தெரியாம ஜலம் ஏன் தெரியுமா? இதை வந்து நம்ம கொஞ்சமா பண்றோம். இது ஒரு மாசத்துக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்ப அரைச்சி வச்சிருந்தோம்னா உப்பு சாதாரணமா டப்பால இதெல்லாம் வைக்கிறோம், நீர்த்து போகும், ஜலம் விட்டு போற மாதிரி. சும்மா வறுத்து வச்சுட்டோம்னா ஒரு மாசம் வேணா கூட தொகை நல்லாவே இருக்கும். என்ன பண்ணணும் ஆக்சுவலா? இது என்ன பண்ணது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு ஒரு காம்பாக்டா ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு உரமா போட்டுட்டேன்னா ஒரு மாசம் ஆனா கூட கிடையாது. நவரத்தனங்களை விட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நவதானியம் தான் அப்படிங்கறத கீதா மாமி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ராமன் சாரை நினைச்சு ஒரு ரொமான்டிக் சாங். காதல் சிறகை காற்றினில் விடுத்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் தெரிந்த கணவன் மார்பில் கண்ணீர் கடலில் மூழ்கவா, கண்ணீர் கடலில் துளிக்கவா. உண்மையிலேயே வந்து பிரமாதப்படுத்திட்டீங்க. சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் இதுல போட்டு அரைச்சிடணும். நாங்க அரைச்சிடுவோம். இது எல்லாத்தையும் வறுத்த எல்லாத்தையும் ஒன்னா அதுல மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா சூப்பரான தொகையில் கிடைச்சிடும். அவ்வளவுதான் ப்ராசஸ் இல்லையா? ஓகே, அப்படியே ஒரு அரைப்பு தான் இல்லையா? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சோ இப்ப துவையல் ரெடி. இப்போ இது என்ன பண்ணணும்? சாதத்துல போட்டு சாப்பிடலாமா? எதுல போட்டு சாப்பிடலாம்? சாதத்துல பிசைஞ்சு முதல் சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம், முதல் சாதம் தொட்டுக்கலாம். அவளுக்கு எது என்னென்ன டிஃபன் யார் என்ன சாப்பிட்றாளோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. வாசனை எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. டேஸ்ட் பாக்குறதுக்கு நான் தயாராயிட்டேன். கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க. நம்ம கவியரசு வைரமுத்து பாடல்ல எழுதின மாதிரி அங்கங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் அப்படின்னு பாஷா படத்துல வர பாடல் மாதிரி நம்ம எங்கேயோ போற இடத்துல அதை வாங்கி திட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஆரோக்கியமான ஒரு விஷயத்த சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பு பேக் டு ஃபார்ம் வந்துரும் நினைக்கிறேன். இப்போ இந்த நவரத்ன துவையலை, அதாவது நவ தானியங்கள் கலந்த இந்த நவரத்ன துவையலை நான் இப்ப டேஸ்ட் பார்க்க போறேன். டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணாங்கிற ஒரு சின்ன ரீகேப். நவரத்ன துவையல் செய்யறதுக்கு ஒரு கடாய் சட்டியில 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு வெந்தயத்தை போட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். வறுத்தெடுத்த வெந்தயத்தை பக்கத்துல இன்னொரு பவுல்ல கொட்டிட்டு அதே கடாயில இன்னும் கொஞ்சம் ஆயில விட்டு வேப்பம்பூவை விட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்தெடுத்த வேப்பம்பூவை இன்னொரு சட்டிக்கு மாத்திட்டு இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு தனியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி சுண்டைக்காய், உளுத்தம்பருப்பு, சுக்கு, மிளகாய், கொட்டை எடுத்த புளி, கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பாத்திரத்துல கொட்டி அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வைக்கணும். அந்த கலவை ஆறுன அப்புறம் ஒரு மிக்சியில போட்டு நல்லா துவையலாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்தா அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமான நவரத்ன துவையல்.